இட்ஸ் மை மார்னிங் ராட்டி. இன்றைக்கி அம்மனிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பியூர் வெஜிடேரியன் தான். ஏன்னா யாருக்கு இன்றைக்கி ஒரு முட்டை கூட கொடுக்கல. நேற்றே பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த முட்டை சாதத்தில் வந்து எக்கை மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டு ரைஸை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தாலும், அதனால இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து வெஜ்ஜில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டேன். எண்ணெய் நெய்யும் கலந்து ஊற்றி அதில் வந்து ஒரு ஆனியன் கண்ணாடி பதத்தில் வதக்கிட்டு அதிலே வந்து கொஞ்சம் கேரட், பீன்ஸ் அண்டு வேக வச்ச காஞ்ச பட்டாணி அதை வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு அதை வந்து வேக வச்சுட்டு அதை எல்லாத்தையும் கலந்து பாஸ்மதி ரைஸை வந்து வடித்து அதில் வந்து போட்டு கிளறிட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணேன். பாப்பா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததுனால ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வந்து அதே காஞ்ச பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருந்தேன்னா அதை வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் எப்பொழுதும் போல் ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து சேம் லஞ்ச் தான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி அப்பாவும் பொண்ணும் தனித்தனியாக எனக்கு வந்து மெனு கொடுக்கல. ஏன்னா மெனு இன்றைக்கி பிளான் பண்ணது வந்து என்னமோ நான் தான். இன்றைக்கி ஒரே மெனுவை பிளான் பண்ணி 2 பேருக்கும் வச்சு அனுப்பி கொடுத்துட்டேன். அவருக்கு வந்து ஸ்நாக்ஸு அது மட்டும் தொட்டுக்க எதுவுமே வைக்கல. அதுக்கு பதிலாக சிப்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரா. எனக்கு வேலை மிச்சம் போட்டு போ அப்படின்னு செஞ்சு 2 பேரையும் வந்து அனுப்பி விட்டாச்சு ஸ்கூலுக்கு ஒரு வழியாக. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.